ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கஷ்டங்கள் தீர்றதுக்கான ஸ்ரீராம வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வழிபாட்டு முறையில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பிறந்த தினம்னு ஒன்று அனுஷ்டிக்கப்படுது. அந்த நாளில் அவங்களுக்கு பிடித்த முறையில் வழிபடும்போது நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமிங்கிறது ராமரின் அவதார நாளாக அனுஷ்டிக்கப்படுது. நாளைய தினத்தில் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் ராமரை எப்படி பூஜை செய்வது, என்ன வச்சு பூஜை செய்கிறது, அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம், அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் நம்ம கோவிலுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இன்னைக்கு சாயந்தரமே ஸ்ரீராம நவமி தொடங்கிடுது. இருந்தாலும் நாளைய சூரிய உதயத்தின் போது தான் ராமநவமி திதி நம்ம வழிபாடு செய்யணும். நாளைய தினம் வழிபாடு செய்யறதுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து 7:30 நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும், அதாவது 9:30லேருந்து 10:30 மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படியும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டிற்கு உங்கள் வீட்டில் ராமரோட படம், ஆஞ்சநேயரோட படம் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு நெய் தீபம் ஏற்றி அதையே நீங்கள் ராமராக நீங்கள் வணங்கிக்கலாம். நாளைய தினம் ராமருக்கு மிகவும் உகந்த நைவேத்தியமான சர்க்கரை பொங்கல், பாயாசம் இதெல்லாமே வைக்கலாம். இல்லை இதோட நீர், மோர், பானகம் இதெல்லாமே நீங்கள் செய்யலாம், நைவேத்தியமாக வைக்கலாம். ராம அவதாரத்தில் ராமர் எளிமையாக வாழ்ந்தார். அதனால தான் இந்த எளிமையான நைவேத்தியத்தை நாளைய தினம் வைக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் துளசி மாலை கட்டாயம் நம்ம ராமருக்கு போடணும். வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ராமர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஸ்ரீராம ஜெயம்ங்கிற அந்த வார்த்தையை 308 முறை நீங்கள் சொல்லணும். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பத்தையும் நீக்கும். நாளைய தினத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ராமர் கோவில் ஏதாவது இருந்துச்சு, இல்லை பெருமாள் கோவில் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் கோவிலுக்கு போய் நீர்மோர் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இதோட ராமருக்கு நாளைய தினம் துளசி மாலை வாங்கி கொடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நீக்கிறதோட நம்மளை செல்வ செழிப்போட வாழ வைக்கும். ராமநவமி தினத்தில் ராமரை எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம். இதோட நம்ம கோவிலுக்கு எளிமையான பொருட்களையும் வாங்கி நம்ம தானம் செய்யும் பொழுது நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும். நிச்சயமாக நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் நீர்மோர் தானம் கொடுங்க. துளசி மாலை வாங்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு கொடுங்க. இதெல்லாம் நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம செல்வ வளத்தோடு நம்ம வாழ வைக்கிறதுக்கு ஸ்ரீராமரோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.